காஷ்மீர் இந்த நேமை கேட்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ பியூட்டிஃபுல் காஷ்மீர் வேலி, இல்லை இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட், டெரரிஸ்ட், மிலிட்டன்சி, ஸ்லோகன் ஆஃப் ஆசாதி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். தேங்க்ஸ் டு மாஸ் மீடியா டு தி லார்ஜ் எக்ஸ்டென்ட் அண்ட் சோஷியல் மீடியா டு தி ஈக்குவல் எக்ஸ்டென்ட். பிகாஸ் இதுதான் வந்து காஷ்மீர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் தேர் ஆர் மோர் திங்ஸ் டு நோ அபவுட் காஷ்மீர். காஷ்மீரில் என்ன நடக்குது அப்படின்னா, தேர் வில் நாட் பி அ சிங்கிள் நரேட்டிவ். There will be different narrative based on who is telling the story. If you ask security establishment and Indian security force, they will narrate different things. Kashmir separatist வந்து கேட்கும்போது அவங்க ஒரு டிஃப்ரெண்டான narrative வந்து கொடுப்பாங்க. Kashmir people வந்து ஒரு டிஃப்ரெண்டான narrative வந்து கொடுப்பாங்க. But there is also a untold story about Kashmiri Pandit. Let's talk about this. Welcome to my channel, Book Review. Today, I am going to review about this book, Our Moon Has Blood Clots, written by Rahul Pandita. This book speaks about untold chapter in Kashmir history. தங்களோட சொந்த நாட்டிலே வந்து அகதியிலாக்கப்பட்ட ஒரு மக்களோட ஸ்டோரி அபவுட் காஷ்மீரி பண்டிட். லேட் 1980s வந்து காஷ்மீரில் வந்து ஒரு அன்யூஷுவலான சுச்சுவேஷன் வந்து ப்ரிவல் ஆகிட்டு இருந்துச்சு. புக்கோட ஆத்தர் ராகுல் பண்டிட்டா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு காஷ்மீரி பண்டிட். ஸோ தன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நடந்த வேரியஸ் இன்சிடென்ட்டை வச்சு ஸோ காஷ்மீரில் வந்து என்ன மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ஸ் வந்து அப்போ வந்து ப்ரிவல் ஆகிட்டு அப்படிங்கிறது வந்து நரேட் பண்ணுறாரு. ஸோ கிளியராக வந்து ஒரு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வந்து அப்போ இருந்துச்சு. காஷ்மீரி பண்டிட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ இந்த மைண்ட் செட்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்து மூவ் ஆகும்போது காஷ்மீரி பண்டிட் வந்து ஒரு டார்கெட்டட் கில்லிங், ஸோ ப்ரூட்டல், டார்ச்சர் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். காஷ்மீர் யூத்ஸ் வந்து அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து JKLF, கிராஸ் பார்டர் ட்ரைனிங், முஜாஹிதீன் இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ காஷ்மீரி கம்யூனிட்டி வந்து ஒரு டெரிஃபைட் ஸ்டேஜில் வந்து இருந்தாங்க. ஒரு ஃபியர், நாளைக்கு வந்து நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாங்க. ஸோ இதுதான் அப்போ இருந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் 19 ஜனவரி 1919 வந்து ஒரு ஃபேட்ஃபுல் டே. அன்னைக்கு வந்து எங்களோட ஃபேட் வந்து டிசைட் ஆச்சு. அடுத்து வந்து நாங்கள் வந்து காஷ்மீர் வேலையில் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நைட் வந்து என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 14-year-old பாயா வந்து ராகுல் பண்டிட்டா வந்து நரேட் பண்ணுறாரு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ பக்கத்தில் இந்த மாஸ்கில் இருந்து ஒரு கண்டினியூஸ் வந்து ஒரு வார் கிரை வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ காஷ்மீர் பண்டிட் வீட்டுக்கு வெளியே வந்து முஸ்லீம் மாப்ஸ் வந்து ஒரு த்ரெட்னிங் வாய்ஸில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாமே வந்து நாங்கள் நாளைக்கு உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்த நாள் கேட்கும்போது வந்து மோஸ்ட் ஆஃப் தி காஷ்மீர் வேலையில் வந்து காஷ்மீர் பண்டிட் வந்து இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ ஒரு வெல் ஆர்கெஸ்ட்ரேட் மேனரில் வந்து ஒரு ஃபியரை வந்து கிரியேட் பண்ணாங்க. பட் ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு, இனிமேல் வந்து காஷ்மீர் பண்டிட் வந்து வேலையில் வந்து இருக்க முடியாது. ஒருவேளை இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து எந்த சேஃப்டியும் கிடையாது. இது வந்து தெளிவாக எங்களுக்கு தெரிய வச்சனால இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல இருந்து காஷ்மீர் பண்டிட்டோட ஃபேமிலி வந்து ஒவ்வொருத்தரா வந்து காஷ்மீர் வேலையை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி வெளியேறினது வந்து ஆத்தர் ராகுல் பண்டிட்டோட ஃபேமிலியே ஒன்று. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து ஜம்முக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. ஸோ ஜம்மு வந்து காஷ்மீருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட வந்து எல்லாரும் வந்து ஜம்முக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. ஸோ ஜம்முவில் வந்து அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்டியில் வந்து ராகுல் பண்டிட்டா அவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்க இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. இவங்க வந்து ஒரு பிரைவேட் அக்கமடேஷன் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து ரெஃப்யூஜி கேம்பில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சிச்சுவேஷன் வந்து இன்னும் மோசமாக இருந்துச்சு. அவங்களோட பேசிக் நெசசிட்டி, அவங்களோட டெய்லி நீட்ஸை வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இது எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்டாக வந்து கம்பேரிசன் வந்து வந்துட்டே இருந்துச்சு. நம்ம வந்து காஷ்மீர் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி இருந்துட்டு இருந்தோம், இப்போ வந்து எப்படி இருந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து எல்லாரும் வந்து டவுன் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்ல முடியாத நிறைய சஃபரிங்ஸ் வந்து காஷ்மீர் பண்டிட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தங்களுக்கு வந்து எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர் நரேஷன் வந்து தெரியுது. ராகுல் பண்டிட்டா வந்து எல்லாமே தன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வச்சு ஸோ எப்படி வந்து நாங்கள் வந்து ஜம்முவில் வந்து இருந்தோம், ஸோ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து மூவ் ஆகுறது, அந்த லேண்ட்லார்டோட பிஹேவியர் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்காண்டி காஷ்மீரில் வந்து இருந்த வீடை, தங்களோட லார்ஜர் தன் லைஃப் அப்படின்னு நினைக்கிற வீடை வந்து விற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. பட் ரொம்ப வருஷம் கழிச்சு அதே வீட்டுக்கு அவர் போகும்போது அவருக்கு வந்து இருந்த அந்த எமோஷனல் ஃபீலிங்கை வந்து அவரோட நரேஷனில் வந்து காட்டுது. ஸோ எல்லாமே தன்னோட மெமரிஸ் எல்லாமே வச்சுக்கிற ஒரு வீடு, பட் இப்போ வந்து அந்த வீடு வந்து நமக்கு வந்து சொந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத வந்து ராகுல் பண்டிட்டா ஒரு நரேஷன் வந்து சொல்கிறார். பட் இந்த மாதிரி நிறைய சஃபரிங்ஸ் வந்து காஷ்மீர் பண்டிட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் இந்தியாவில் வந்து இதை பற்றி ஒரு அக்னாலஜ் பண்ணது கிடையாது. அக்னாலஜ் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, நிறைய பொய்யான விஷயங்கள்லாம் வந்து ப்ரொபகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ராகுல் பண்டிட்டா வந்து சொல்கிறார். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காஷ்மீரி பண்டிட்டோட எக்ஸோடஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு பிளஸிங் கூட நடந்த ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இருந்த கவர்னர் ஜக்மோகன் வந்து காஷ்மீரி செப்பரேட்டிஸ்ட் அவங்களோட காசை வந்து டிஸ்கிரேஸ் பண்ணுறதுக்காண்டி நடத்தின ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான் அந்த காஷ்மீர் பண்டிட்டோட எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ காஷ்மீர் பண்டிட்ஸ்க்கு வந்து உண்மையில் வந்து என்ன நடந்துச்சு, எக்ஸோடஸ்க்கு முன்னாடி வந்து இருந்த சிச்சுவேஷன், ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து எக்ஸோடஸ் ஆனாங்க,
ஸோ அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராகுல் பண்டிட்டா நினைச்சாரு. ஸோ அதுதான் இந்த புக்கோட இன்டென்ஷனாகவும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்கில் வந்து ஆத்தர் ராகுல் பண்டிட்டா வந்து நரேட் பண்ணுறாரு. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் ஒருவேளை என்னோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. ஜம்முல வந்து இவங்க இருக்கும்போது ரெஃப்யூஜி கேம்புக்கு வெளியே வந்து இருக்கிற கிரவுண்டில் வந்து செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் டே அந்த மாதிரி ரெஃப்யூஜி கேம்புக்கு வந்து இவர் போகும்போது அதில் இருந்த ஒரு பீப்புள் வந்து இவர் வந்து கூப்பிடுறாரு. இவர் போய் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ காஷ்மீரி ரெஃப்யூஜியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து சொல்கிறான். 14 year old ராகுல் பண்டிட்டா. முஸ்லீம்ஸ் வந்து உன்னோட வீட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நான் ரொம்ப கோவமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கோவமாக நீ ஃபீல் பண்ணுற? நான் ரொம்ப கோவமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த 14 year old பாய்கிட்ட வந்து அந்த பர்சன் வந்து கேட்குறாரு. ஸோ அந்த டைம் வந்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு கன்னோ ஒரு பாம்போ கிடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீநகர் நடக்க ஒரு ப்ரொஃபஷனில் வந்து நான் வந்து எரிஞ்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 14 year old பாய்க்கு வந்து தோணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அந்த பர்சன் சொல்கிறாரு. ஸோ உன்னோட ஆங்கரை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வரோம். முஸ்லீம்ஸை எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இனிமேல் நம்ம டெய்லி மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து இந்த 14 year old பாய்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறார். ஃபார்ச்சுனேட்லி இந்த இன்சிடெண்ட்டை வந்து ராகுல் பண்டிட்டா அவரோட அப்பாட்ட வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ராகுல் பண்டிட்டா வந்து திட்டி இது நமக்கு தேவையில்லை, உன்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் படிப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியாவில் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை வந்து ஹிந்து மாப் வந்து மர்டர் பண்ணும்போது ஸோ என்னோட அப்பா வந்து எனக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து எவ்வளோ ப்ரீஷியஸான கிஃப்ட் அப்படின்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் ராகுல் பண்டிட்டா வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ மெசேஜ் இஸ் லவுட் அண்ட் கிளியர். ஆத்தர் ராகுல் பண்டிட்டா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஹவ் லாஸ்ட் மை ஹோம் பட் நாட் மை ஹியூமனிட்டி. ரொம்ப முக்கியமான மெசேஜ் இது. ஆத்தர் ராகுல் பண்டிட்டாக்கு வந்து பர்சனல் லாஸ், பர்சனல் சஃபரிங்ஸ், பர்சனல் இன்சல்ட் நிறையா இருக்குது. பட் அவரோட ரைட்டிங்கில் எதுலேயுமே வந்து ஒரு ஆங்கரோ ஒரு ரிவெஞ்ச் டோனும் இல்லை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் பண்ணணும், அதை வந்து பண்ணியிருக்காரு இந்த புக்கில். Have some space in your memory to learn about other narratives about Kashmir and try to logically connect the dots. Have a cautious reading. Thank you.